ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். The Chennai Silks in Mega Summer Sale. 2026 நம்ம வந்து சம்மர் முடிஞ்சிடும், இன்னும் 10 நாள் தானே, இதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த சூடெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்துட்டு சயின்டிஸ்ட்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்னுமே ஹீட் இருக்கும், எல்லினோங்கிற ஒரு டேர்ம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இவங்க நிறைய வார்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாமே. அதெல்லாம் என்னது, எவ்வளோ தூரம் ப்ரிகாஷியஸாக நம்ம இருக்கணும், அண்ட் என்னெல்லாம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பாதிப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு நிக்கிஸ் நியூஸ் ரூம். ஆஸ் ஐ சே 2026 சம்மர் வந்துட்டு ரொம்பவே வந்து நமக்கு ஒரு சூடான கிளைமேட்டாக இருக்குது. 2024 எப்படி நமக்கு வந்து ஹைலி ரொம்ப சூடான ஒரு வருஷமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமே இருக்குது. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா ஹியூமன் பாடி எப்படின்னா, நம்ம வந்து வெயில் காலத்துலேயோ நமக்கு உடம்பு ஜாஸ்தி சூடாச்சுன்னா வேர்வை வெளியே வரும். அந்த வேர்வை வந்து உலர்ந்த காற்றுனாலே வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ஏன்னா காற்றில் வந்து அதிகமாக உலர்ந்த காற்று ட்ரையான விண்டை தாண்டி ஹியூமிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஈரப்பதம் வந்து காற்றில் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ தூரம் வேர்த்தாலுமே அந்த வேர்வை வந்துட்டு எவாப்ரேட்டே ஆகாது. அப்படி எவாப்ரேட் ஆகலைன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த சூடுங்கிறது தனியவே தனியாது. இதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த சம்மரில் வரக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாகவே சம்மர் டைம் ஒரு நார்மல் சம்மராக இருக்குன்னா காலையில் எவ்வளோ சூடாக இருக்கோ அது வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். அதனாலே வந்து நம்ம உடம்பு வந்து காலையில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ சூடாக இருந்தாலுமே இரவு நேரத்தில் அது தணிஞ்சிரும். அந்த ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தணிஞ்சிரும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் நம்ம டே டைமில் வந்து எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை விட அதிகமாக வந்து இரவு நேரத்தில் வந்து சூடாக இருக்குது. காலையில் சும்மாவே நம்ம வந்து 34-36 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம ஃபோனில் வந்தால் நைட்டு நேரமும் அதே மாதிரியான டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகுது. இதனாலே வந்து சூடு தணியறதில்ல. நிறைய பேருக்கு வந்து இரவு நேரத்துலையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு சூடை வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் வேவ்ஸ்னால வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஸ்ட்ரோக், டீஹைட்ரேஷன் அதிகமாக ஆகும். அதே போல் உயிரிழப்புகள் வந்துட்டு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த சம்மரில் வந்து இன்னும் 2-3 நாள்லேயே வந்து நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. நார்த் இந்தியாவிலலாம் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து இறப்புகள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னாலே வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கிளைமேட் பற்றி பேசுகிறப்போ வந்து சம்மர் எப்போவுமே சூடாக தான் இருக்கும், நமக்கு தெரியும். எல்லாருமே அந்த சூடு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் போயிடுங்கிற மாதிரி நினச்சிட்ருப்போம். இந்த சூடு எதனாலன்னு பார்க்குறப்போ சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரு டேர்ம் வந்து எல்னினோ. இன்னொன்று ஒரு விஷயம் வந்துட்டு குளோபல் வார்மிங். நம்ம குளோபல் வார்மிங் பக்கம் வந்தோன்னா எல்லாருமே நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் வார்மிங்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாகவே நம்ம என்விரான்மெண்ட் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா, இந்த சம்மரை வந்துட்டு சம்மரோ இந்த வெப்பமோ எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா, நம்ம என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ தூரம் நீர்நிலைகள் இருக்குது, அப்புறம் வந்துட்டு மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் வந்து இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். நம்ம பக்கம் அது எதுவுமே திருப்பாது. ஆனால் நம்ம அந்த நீர்நிலைகளும் சரி அந்த மரங்களையும் சரி அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து கான்க்ரீட்ஸும் இன்னும் மற்ற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்த நம்ம அர்பனைஸ் பண்ணுறப்போ அந்த அர்பன் ஏரியாவில் வந்து அந்த கான்க்ரீட்டாக இருக்கட்டும் இல்லை கிளாஸாக இருக்கட்டும், இந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒரு இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி விடாது. இது நல்லா வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கான்க்ரீட் பில்டிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. எப்படி ஒரு தண்ணியில் நம்ம ஸ்பாஞ்சை போட்டதோ அந்த தண்ணியை உறிஞ்சிக்குதோ அதே போல் இந்த கான்க்ரீட் பில்டிங் வந்து இந்த ஹீட்டை நம்ம சுற்றி இருக்கிற ஹீட்டை வந்து உறிஞ்சிக்கும், அப்சர்வ் பண்ணிட்டு அதை வெளியே விடாது. அதை நமக்குள்ளேயே தான் தள்ளும். அதனால தான் நமக்கு இரவு நேரங்களில் நம்ம பில்டிங் முதற்கொண்டு சூடாக இருக்கும். நம்ம ஏர் கண்டிஷனரால் நம்மளால் இருக்க முடியாது. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, ஏர் கண்டிஷனர்னாலையும் கூட வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்ல ஹீட் வந்து வெளியேறும். ஒரு பில்டிங் எடுத்துட்டா, ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டா இப்போ வந்து நிறைய வீடுகளில் கண்டிப்பாக ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர் கண்டிஷனர்ஸோட அவுட்லெட்ஸ் இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பாக வந்து சூடான காற்றை வெளியே வந்து ஸ்ட்ரீட்டுக்கு தான் அனுப்பும். அதுவுமே நம்ம என்விரான்மெண்ட் தான் இருப்போம். ஒரு பில்டிங்கில் ஒரு 50 வீடுகள் இருக்குது. அந்த 50 வீடுகள்லையுமே வந்துட்டு நமக்கு ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்குன்னா அந்த 50 வீடுகளில் இருந்து வர வெப்பத்தை வந்து ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்பும். பக்கத்து பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் வந்து சூடாகிக்கிட்டே இதுக்கு கண்டிப்பாக நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாகவே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். யூஸ்வலாக நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் ஈஸ்ட் பசிபிக் ஓஷனில் இருக்கிற அந்த மேலோட்ட நீர் வந்து வெப்பமாகி அது வந்து ஆவியாகும். அந்த ஆவியை வந்துட்டு இந்த ட்ரேட் விண்ட்ங்கிறது ஒரு வேகமான காற்று. நான் சொன்ன மாதிரி எப்படி சென்ட்ரல் ஈஸ்ட் பசிபிக் ஓஷனில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாகுதோ அந்த ஆவியை வந்துட்டு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் மூலியமாக கடத்தும். அது வந்து அந்த ஆஸ்திரேலியா பக்கம் அப்படி போகிறப்ப தான் நமக்கு வந்துட்டு இந்த
தென்மேற்கு பருவமழைங்கிறது கரெக்டான டைமுக்கு வரும். இதுதான் வந்து பேட்டர்னாவே ஃபாலோ ஆகும். இந்த ஒரு பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது தான் வந்துட்டு எல்னினோ. இந்த எல்னினோல என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஈஸ்ட் பசிபிக் ஓஷனில் வந்து இந்த சர்ஃபேஸ் வாட்டருங்கிறது சூடாகும், அது எவாப்ரேட் ஆகும். ஆனால் அந்த எவாப்ரேட் ஆன தண்ணி வந்துட்டு இந்த ட்ரேட் விண்ட்ஸால் கடக்க முடியாது. ஏன்னா அந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து வீக் ஆகும். அப்படி வீக்காக இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் போகிற காற்று இருக்காது, அப்போ அந்த மூமெண்ட்டும் இருக்காது, பருவமழையும் வராது. அதுக்கு பதில் என்ன ஆகும்னா, இது எல்லாமே ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ரிவர்ஸில் இருக்கிறப்போ எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அப்படி டிஸ்டர்ப் ஆகிற பட்சத்தில் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற இந்த சீஸ்னல் ரெயினுங்கிறது பயங்கரமாக பாதிப்பு உள்ளாகும். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த எல்னினோ வருது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்தோம்னா 2015. அந்த 2015 வந்துட்டு சென்னை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளட்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் இந்த எல்னினோ தான். இப்போவுமே திரும்ப அந்த ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகுது. ஆனால் இந்த வருஷம் வந்து ஃப்ளட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்னினோவோட ஒரு பாதிப்பு எப்படி இருக்குன்னா, ஒன்று வறட்சியாக இருக்கும், இன்னொன்று ஃப்ளட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஃப்ளட்டு பார்த்தோம். ஆனால் இந்த வருஷம் வந்து ஃப்ளட்டை தாண்டி ஒரு வறட்சி எதிர்பார்க்கப்படும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது இப்போ ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஆரம்பிக்கல. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் இறுதியில் வந்துட்டு இந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கும். இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, இந்த வருஷம் நார்மல் எல்னினோ மட்டும் இல்லாமல் சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இன்னும் வெப்பமயமாகும். இது எப்போ நடக்கும்னா, இந்த சூப்பர் எல்னினோ இந்த வருஷம் செப்டம்பரில் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே யோசிப்போம், என்னடா இது இந்தியாவில் எப்போவுமே இப்படி தான் இருக்குது, இல்லைன்னா இந்தியாவில் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த வருஷம் வந்துட்டு நம்மளையும் தாண்டி பாதிக்கப்படுறது வந்துட்டு யூரோப் கண்ட்ரீஸாக தான் இருக்குது. யூரோப் கண்ட்ரீஸில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நமக்கு எப்படி ஹீட் வேவ்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பக்கம் வந்து ஹீட் டோம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹீட் டோம் இதை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, எப்படி நம்ம வந்து அடுப்பில் இருக்கிற ஒரு சட்டி மேலே ஒரு இன்னொரு குண்டாவை கவுத்துனா அதுக்குள்ளேயே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகி அதுக்குள்ளேயே அந்த வெப்பம் இருந்துகிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த யூரோப் கண்ட்ரீஸ் மேலே ஒரு டோம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து இருக்கிற ஹீட் மேலே போனாலுமே அங்கே ஹை ப்ரெஷர் ஹீட் வந்து திரும்ப அதை வந்து உள்ளுக்கே இருக்க வச்சுட்டு இருக்கனால அவங்க நம்மளோட ஜாஸ்தியான ஹீட் வேவ் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் ஹீட் டோம்னு வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த எல்னினோவாக இருக்கட்டும், இந்த சூப்பர் எல்னினோவாக இருக்கட்டும், இதனால் என்ன நடக்கும்னா வந்துட்டு நம்மளோட தென்மேற்கு பருவமழை இந்த ஒரு மழை தாமதமாக இருக்கும், இல்லைனா மிக குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜூன் மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். சதர்ன் ரீஜனில் கண்டிப்பாக வந்து ஜூன் மாதத்துலேயே வந்துட்டு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு இப்போ தள்ளி போகும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு எப்போவுமே யூஸ்வலாக எவ்வளோ தூரம் மழை இருக்குமோ அது இந்த டைம் வந்து குறைஞ்சி இருக்கும். அப்படி குறையிறனால ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரிகிற விஷயம், மழை இல்லைன்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது, வாட்டரும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா நம்மளோட ஃபுட்டோட விலையெல்லாம் ஏறி போகும். அப்படி ஏறினா எக்கனாமிக்கல் கிரைசிஸும் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வாட்டர் கம்மியாயிடுச்சுன்னா, நமக்கு நீர்வரத்து கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு குடிக்கவும் தண்ணி இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து எவ்வளோ மழை வருதோ அதில் எவ்வளோ தண்ணி நமக்கு வந்து சேகரிக்கப்படுதோ அதுதான் அடுத்த வருஷமுக்கு அடுத்த மழை வரைக்குமே வந்து நமக்கு வந்து பயன்படுத்தும். இந்த வாட்டி அது வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகலாம். அதனால நிறைய எக்கனாமிக்கல் கிரைசிஸ், டவுன்ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா விலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஹீட் வேவ்ஸ் முடிஞ்சிடும், ஜூனில் வந்து கொஞ்சம் தணிஞ்சிருமா, ஹீட்டெல்லாம் தணிஞ்சிருமான்னு பார்த்தோன்னா தனியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த உஷ்ணம் வந்துட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக தயாராக தான் இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா இயற்கை வந்துட்டு இந்த எல்னினோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர எல்னினோவாக இருக்கட்டும், சூப்பர் எல்னினோ வந்துட்டு 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் எல்னினோவாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த நம்ம உலகம் வந்து உஷ்ணமாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த குளோபல் வார்மிங் இல்லை, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்போ ஒரு பக்கத்தில் வந்துட்டு நேச்சர் ஒரு பக்கம் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கோ அது மாதிரி செயல்படும். இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸாக நம்ம பண்ண அழிவாக இருக்கட்டும், அதுக்கான இம்பேக்டை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த உலகத்துக்கோ இந்த என்விரான்மெண்ட்க்கோ நம்ம பண்ண பாதிப்பு எதுவுமே வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த பாதிப்பு வராமவோ இன்னும் அதை வேர்சன் ஆக்காமவோ நம்மளால் தடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம என்விரான்மெண்ட்டில் க்ரீன்ஸ் இருக்கோ, எவ்வளோ தூரம் நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஹீட் தனியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம பண்ணாமல் இருக்கணும்னு நம்ம அதற்கான முயற்சிகள் மட்டுமே நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த சம்மரை தாண்டி இதுக்கப்புறம் இருக்க போகிற உஷ்ணத்துக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். எங்கே போனாலும் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஷெல்டர் கொண்டு போக முடியாது. ஏசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பரவாயில்ல, அவங்க சமாளிச்சுப்பாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அவுட்டோர்லேயே இருக்கிறவங்க அவங்களுக்கான
ஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து குடை எடுத்துகிட்டு போகிறதோ, கேப் போட்டுட்டு போகிறதோ, இல்லை ஷெல்டர் கடியிலே இருக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க அவுட்டோர் ஜாஸ்தி போகாமல் இருக்கிறத வந்து அவங்க தவிர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்போ இருக்கிற சம்மர் டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத தவிர்த்து இருங்க, ப்ரிகாஷியஸாக இருங்க. இதுக்கப்புறம் நம்மளால் இந்த வேர்ல்டுக்கு வந்து இன்னும் ஒரு குளோபல் வார்மிங் காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெகா சேல், மெகா சேல், மெகா 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 சேல். The Chennai Silks in Mega Summer Sale.